பொதுவாக பெண்களின் மார்பக வளர்ச்சி என்பது நிறைய பருவத்தில் நடக்கிறது. பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ஒரு விதமான வளர்ச்சியும், மெனோபாய்ஸ்க்கு ஒருவித வளர்ச்சியும், பிறகும் கூட ஒரு மந்தமான வளர்ச்சியும் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெண்ணின் உடையை வாழ்நாளில் 6 கட்டத்தில் மார்பக வளர்ச்சியிலும் மார்பகத்தின் அளவிலும் மாற்றம் ஏற்படுகிறது என்று விஞ்ஞான ஆராய்ச்சிகளில் சொல்லப்படுகிறது. ஒரு சில பெண்களுக்கு மார்பகம் முறையாக வளர்ச்சி அடையவில்லை என்கிற பிரச்சனையும், ஒரு சிலருக்கு மார்பக வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கிறது, தேவையில்லாமல் கவன ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது என்ற பிரச்சனைகளும் நிறைய பெண்கள் உள்ளாகிறார்கள் என்கிறார்கள் டாக்டர் யோகா வித்யா. ஒரு பெண் குழந்தை சிசு உருவாகி வளரும் போதில் இருந்தே மார்பக வளர்ச்சி தொடங்குகிறது. மார்பக வளர்ச்சி என்பது பெண்கள் பருவம் அடையும் போது வளர்ந்து அவர்களுடைய 20-22 வயதில் முழுமையாக வளர்ச்சி அடைந்து திருமணத்திற்கு பிறகு கர்ப்ப காலத்தின் போது அந்த மார்பக வளர்ச்சியின் அளவு கொஞ்சம் மாறுபட்டு அதன் அளவு பெரிதாகி அதன் பிறகு அவர்கள் பால் கொடுக்கும் காலத்தில் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ஒரு விதமான வளர்ச்சியும், அதற்கப்புறம் மெனோபாய்ஸ்க்கு பிறகு ஒரு மந்தமான வளர்ச்சி என ஒரு பெண்ணின் உடைய வாழ்நாளில் 6 தடவை மார்பக வளர்ச்சி மற்றும் அதன் அளவில் மாறுபடுகிறது என்று விஞ்ஞான ஆராய்ச்சியில் சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு முறையான மார்பக வளர்ச்சிக்கு ஈஸ்ட்ரோஜன், புரோஸ்ட்ரோஜன், புரோலாக்டின் ஆகிய ஹார்மோன்கள் உதவுகின்றன. பெண்களுக்கு மாதவிடாய் தொடங்கிய முதல் 14 நாட்களில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகவும் அடுத்த 14 நாட்களில் புரோஹெஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகவும் இருக்கும் என்று டாக்டர் யோகா வித்யா கூறுகிறார். இதில் புரோலாக்டின் ஹார்மோன் மிகவும் குறைவாக இருந்தால் பெண்களுக்கு மார்பக வளர்ச்சி முறையாக வளர்ச்சி அடைந்திருக்காது. முறையான மார்பக வளர்ச்சி இல்லாத பெண்கள் ஒரு சிலர் சிலிகான் சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்கிறார்கள். ஒரு சிலர் மார்பக வளர்ச்சிக்காக ஊசிகளையும் போட்டுக்கொள்கிறார்கள். ஒரு சிலர் மார்பக வளர்ச்சிக்காக மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இதனால் பக்கவிளைவுகளாக மார்பகத்தில் கட்டிகள் உருவாகும், ஒழுங்கற்ற வடிவத்திற்கு மாறிவிடும். சில சமயம் கேன்சர் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் இயற்கையாக மார்பக வளர்ச்சி அதிகரிக்கலாம் என்றால் பொதுவாக ஈஸ்ட்ரோஜன், புரோஸ்ட்ரோஜன், புரோலாக்டின் அதிக அளவில் இருக்கும் உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடும்பொழுது பெண்களின் மார்பக வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று டாக்டர் யோகா வித்யா கூறுகிறார். பொதுவாக பூசணி விதை, ஆளி விதை, உருளைக்கிழங்கு, பீட்ரூட், மாதுளை, பேரிச்சம்பழம் ஆகியவற்றில் இயற்கையாகவே ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறது. அடுத்து புரோஎஸ்ட்ரான் எல்லில் அதிக அளவில் இருக்கிறது. தினமும் ஒரு கருப்பு எள் உருண்டை சாப்பிடுவதன் மூலம் இயற்கையாகவே புரோஹெஸ்ட்ரான் கிடைக்கும். அதுபோல சூரியகாந்தி விதைகள், பூசணி விதைகள், இனிப்பு, உருளைக்கிழங்கு ஆகியவற்றில் புரோஎஸ்ட்ரான் இருக்கிறது. அடுத்து புரோலாக்டின் அதிக அளவில் பூண்டில் இருக்கிறது. அதனால் ஒரு முழு பூண்டை பாலில் வேக வைத்துவிட்டு பூண்டையும் சாப்பிட்டுவிட்டு பாலையும் குடிக்கலாம். இரண்டிலும் புரோலாக்டின் இருப்பதால் மார்பக வளர்ச்சிக்கு உதவும். பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பூண்டு பால் சுரக்க உதவும். மீன்களில் சுறா மீனில் புரோலாக்டின் அதிக அளவில் இருக்கிறது. இந்த சுறா மீன் தாய்மார்களுக்கு பால் சுரக்க உதவுவதோடு மார்பக வளர்ச்சிக்கும் உதவும். அதே போல நேந்திரம் பழம் சாப்பிடலாம். வெந்தயத்தை ஊற வைத்து மிக்சியில் அரைத்து அதை தேங்காய் பாலில் வேக வைத்து அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து கருப்பட்டி போட்டு வாரத்திற்கு 1 முறை சாப்பிட்டு வந்தால் அதில் இருக்கும் புரோலாக்டின் மார்பக வளர்ச்சிக்கு உதவும் என்று டாக்டர் யோகா வித்யா கூறுகிறார். பெண்களின் மார்பக வளர்ச்சிக்கு ஈஸ்ட்ரோஜன், புரோஹெஸ்ட்ரான், புரோலாக்டின் இருந்த உணவுகளை சாப்பிடுவதோடு மட்டுமில்லாமல் உளுந்து தைலம், மயன தைலம் தரும்போது இயல்பாகவே மார்பக வளர்ச்சி இருக்கும் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார். இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அப்டேட் ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.